அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் ஒரு சுய முன்னேற்ற புத்தகம். பொதுவாக சுய முன்னேற்ற புத்தகம், செல்ஃப் டெவலப்மெண்ட்டு புத்தகத்தெல்லாம் படிக்கும்போது ஆர்வமாக இருக்கும். அதுக்கப்புறம் படித்து முடித்த பிறகு அது மறந்துடுவோம். என்ன பாயிண்ட்ஸு, என்ன இது அப்படிங்கிறத மறந்துடுவோம். நிறையா சுய முன்னேற்ற புத்தகம் படிச்சிருக்கேன். அதில் குறிப்பாக சொல்லணும்னா, எக்கார்ட் டோலே எழுதின த பவர் ஆஃப் நவுங்கிற ஒரு புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதோட ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் தெளிவாக கடைசியாக புரிஞ்சிக்க முடிஞ்சது. பட் அது மறந்துடும். எப்பயுமே சுய முன்னேற்ற புத்தகம் படித்து முடிக்கும்போது ஒரு மந்த்து கழித்து பார்த்தோன்னா அது மறந்துடுவோம். இப்போ ஒரு நாவல் படிக்கும்போது, இப்போ ஜெயமோகனோட இரவுங்கிற ஒரு நாவல் இருக்குது. அது படித்து முடித்து எனக்கு பல வருடங்கள் ஆச்சு. அதோட தாக்கம் இப்பயும் அந்த நாவலை பற்றி நினைக்கும்போது அதோட லேண்ட்ஸ்கேப் அதெல்லாமே எனக்கு வந்து போகும். ஆனால் இந்த மாதிரி சுய முன்னேற்ற புத்தகம் படிக்கும்போது அது ஒரு கட்டுரையாக இருக்கும். ஸோ அது நம்ம நினைவில் இருக்காது. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த அட்டாமிக் ஹேபிட்டுங்கிற இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா இதுவும் அது மாதிரி தான். அதனால் நான் குறிப்பு எழுதி அதுக்கு ஒரு சுலபமான ஒரு எடுத்துக்காட்டோடு நான் பேசலான்ட்டு இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு சிறு முயற்சி. அந்த எடுத்துக்காட்டுகள்லாம் ஒரு சின்ன சின்ன என்னோடய வாழ்க்கையோ இல்லாட்டி ஒரு பொதுவான ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிற எடுத்துக்காட்டுகளாக நான் சொல்லலான்ட்ருக்கேன். வாங்க பார்ப்போம். இந்த புத்தகம் அட்டாமிக் ஹேபிட் சொல்லிட்டு ஜேம்ஸ் கிளியர் எழுதின புத்தகம். இது தமிழில் சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாகலட்சுமி சண்முகம் அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. நல்ல மொழிபெயர்ப்பு. இந்த புத்தகத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கன்சிஸ்டன்சிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் அதை தொடர்ந்து செய்தல். அதாவது ஒரு பழக்கம் நம்ம ஆரம்பிக்கும்போது கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். இப்போ ஜிம்முக்கு போகிறதுனாலும் சரி, டயட் மெயின்டைன் பண்ணுறதுனாலும் சரி, இல்லாட்டி ஒரு புதுசாக ஏதாவது படிக்க போகிறோம் இல்லாட்டி கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப அதோட தொடங்கிட்டு அதை அதோட ரிசல்ட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு டக்குன்னு விட்டுருவோம். அது தவறு. அதை இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஐஸ் இப்போ உருகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி உருக ஆரம்பிச்சிருக்கும். பட் அது எப்போ தண்ணியாக மாறுனா, ஏதோ ஒரு சர்டன் பாயிண்டில் தான் அது ஐஸ் கட்டி தண்ணியாக மாறக்கூடிய அந்த ஸ்டேஜ் வரும். அதேமாதிரி ஒரு பாறையை ஒருத்தர் உளியால் உடைக்கிறாருன்னா, அதோட முதல் அடியிலேருந்தே அதோட உடையிறதுக்குரிய ப்ராசஸ் உள்ளே நடந்துட்டு தான் இருக்கும். பட் நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல தான் அது விறுவிட்டு உடையும். ஸோ அது மாதிரி ஒரு பழக்கத்தை மேற்கொள்ளும்போது நம்ம அதை தொடர்ந்து செய்யணும். அது கண்டிப்பாக அதோட ரிசல்ட் ஒரு பாயிண்டில் கிடைக்கும். அது வரையும் நம்ம பொறுமையாக இருக்கணுங்கிறத இவர் சொல்லியிருப்பார். அடுத்தவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு இலக்குகளை கான்சன்ட்ரேட் பண்ணாமல், அதாவது ஒரு கோலை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதோட செயல்முறை, அதோட ப்ராசஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கோலை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதை நம்ம அதோட ரிசல்ட்டு முடிவை நம்ம எதிர்பார்த்துட்டே விட்டுருவோம், அடைய முடியலைன்னு சொல்லிட்டு. அதனால் கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ப்ராசஸை அதோட செயல்முறை, டெய்லி ப்ராசஸை அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ அன்னைக்குரிய ப்ராசஸ் நல்லபடியாக முடிஞ்சதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இலக்குகள் ஈஸியாக அடைஞ்சிருவோம். இது அவர் சொல்கிற ஒரு முக்கியமான அடுத்த ஒரு பாயிண்ட் இது. அதே மாதிரி இலக்குகள் மட்டுமே அடைதல்ங்கிறது ஒரு மனச்சோர்வுக்கு கொண்டு வந்துடும். அதனாலேயும் சொல்கிறாரு, இதை இலக்குகளை மட்டும் நோக்கி போகாதீங்க, அதோட செயல்முறையை நோக்கி செல்வோம்ங்கிறது தான் அவர் சொல்ல வர்றார். அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பழக்கங்களை பட்டியலிடுதல். அதாவது நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஒரு நோட்டில் எழுதி, இதை நான் செஞ்சு பார்த்தேன், இது வித்தியாசமாகவே இருந்தது. நம்ம டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோங்கிற ஒரு பிளானே இல்லாமல் தான் பண்ணிகிட்ருப்போம். நமக்கு தோன்றதை பண்ணிகிட்ருப்போம். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதாவது ஒரு நோட்டில் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத எழுதிட்டு வாங்க.
இது ஒரு 2 நாள் எழுதுங்க. அதை தான் இப்போ ரிப்பீட்டடாக பண்ணுறத அதை எழுதிட்டு இதில் எது தேவையானது எது தேவையில்லைங்கிறத வந்து அவர் குறிக்க சொல்கிறாரு. இப்போ நான் டெய்லியும் எழுதிட்டுருக்கேன். ஒரு ஈவினிங் ஆனால் நான் வந்து ஒரு பேக்கரி போயிட்டு நான் வந்து கேக் சாப்பிடுவேன். என்னோடய வெயிட் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் அந்த மாதிரி அது வந்து தேவையற்றதுங்கிறது எனக்கு அந்த டைம் தோணுது. ஸோ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறவங்களுக்கு அது தேவையானது தான். பட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நோட் பண்ணிக்கணும். தேவையானது எது, தேவையற்றது எது. எக்ஸாம்பிள், நான் அந்த மாதிரி பேக்கரி நான் போய் சாப்பிட்றது எனக்கு தேவையற்றது. அந்த மாதிரி தேவையற்ற செயல் வரும்போது சத்தமாக நம்மளே சொல்லிக்கணும். எக்ஸாம்பிள், நான் பேக்கரி கிட்ட போகணுன்னு தோணுது, போகும்போது இல்லை இது எனக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறத நம்மளே ஃபோர்ஸாக சொல்லிக்கிட்டோன்னா, மனசுக்குள்ளேயோ இல்லை ஃபோர்ஸாக சொல்லிக்கிட்டோன்னா, ஸோ அங்கேருந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஹேபிட்டு. அதேமாதிரி இன்னொரு ஹேபிட், அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுறது, சூழலுக்கு ஏற்ற பொருட்களை வைத்தல். அதேமாதிரி டயட் இருக்கிறவங்கிறவங்க வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா முன்னாடியே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் வைக்கிறது இல்லாமல் அதுக்கடுத்து கொஞ்சம் பின்னாடி வைக்கலாம். ஸோ எடுத்தோடனே நம்ம வந்து அதை ஈஸியாக அப்ரோச்சபுளாக இல்லாமல் பண்ணுறது. அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம மேக்ஸிமம் இப்போல்லாம் வந்து மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணுறோம். தூங்கும்போது ஒரு படம் பார்த்துட்டு தான், இல்லை யூடியூப்பில் சில வீடியோஸ் பார்த்துட்டு தான் தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும்போது, ஸோ தூங்கும்போது அந்த மொபைலை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாத இடத்துல வந்து வச்சுட்டு அதை தூங்கிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் அவர் கொடுக்குறாரு. அடுத்து வந்து நீங்கள் என்ன ஹேபிட்டுக்கு மாற விரும்புகிறீங்களோ அந்த நல்ல ஹேபிட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டியோட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு டீமோட நீங்கள் சேர்ந்துக்குங்க. எக்ஸாம்பிள், காலேஜ் போனோடனே ஒரு செட்டு ஃபார்ம் ஆகும். அதுதான் நமக்கு பின்னாடி வரையும் வரும். ஏன்னா அது நமக்கு மனதுக்கு பிடிச்சமான ஒரு செட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள், நான் சைக்கிளிங் போகணுன்ட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அது ஆர்வம் வரும்போது தனியாக போயிட்டுருந்தேன். அது இல்லாமல் ஒரு சைக்கிள் கம்யூனிட்டி எனக்கு கிடச்சிது. அங்கே சேரும்போது அவங்க நிறைய ஒரு பிளான் போட்டாங்க. அதுக்கு எனக்கு அக்சசபிளான பிளானெல்லாம் அவங்களோட ஜாயின் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்குரிய எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. நிறையா சைக்கிளிங் டூர்லாம் போனோம். ஸோ இந்த மாதிரி அந்த டீம், அந்த அட்மாஸ்பியரோட ஜாயின் பண்ண சொல்கிறார். இவர் சொல்கிற அடுத்த பாயிண்ட் இருந்தது தான். அதேமாரி ஒரு பழக்கத்தை வந்து தன்னிச்சை பழக்கமாக மாற்ற, அதாவது இப்போ நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறதுங்கிறது வந்து புதுசாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜ் அது வந்து ஒரு தன்னிச்சையான ஒரு பழக்கமாக மாற்றணும்னா அது தொடர்ந்து பண்ணணும். அது எவ்வளோ காலம் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை முறை பண்ணுறதுங்கிறது தான் முக்கியம். இந்த இடத்துல எனக்குள்ளே தோணுச்சு என்னென்னா, ஒரு ப்ரூஸ்லி வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். எவ்வளோ நல்லா பஞ்ச் பண்ணுறாங்கிற மாதிரிங்கிறது முக்கியம் இல்லை, ஒரே பஞ்சை எத்தனை முறை நிறையா முறை ப்ராக்டிஸ் பண்ணவனோட சண்டை போடுறதா எனக்கு பயங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நான் சொல்கிறது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். அதுதான், ஒரே பஞ்சை, ஸ்டைல் ஆஃப் பஞ்சை மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பான்ல, அந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து சொல்லியிருப்பார். இதை தான் இவரும் சொல்லியிருப்பார். ஒரு ஒர்க்கை வந்து திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும். அது நமக்கு தன்னிச்சையான ஒரு செயலாக மாறிடும். அடுத்து வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 நிமிட விதின்னு ஒன்று சொல்கிறாரு. இது நல்லா இருந்தது. இப்போ எடுத்த உடனே நம்ம ஜிம்மு போகிறோம், வாக்கிங் போகிறோம். ஏன் ஜிம்மு வாக்கிங் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதை தான் நான் அடிக்கடி ட்ரை பண்ணி நான் விட்டுறது. இதில் வந்து எடுத்தோடனே நம்ம வந்து பெரிய வேலைகள் பண்ணுறது, இதனால் வேகமாக வந்து விட்டுருவோம். அதை இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாக்கிங் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு அதுக்குரிய ஷூ, அதோட ட்ரெஸ் போடுறதே ஒரு 2 நாளைக்கு அதை மட்டும் பண்ணிவிட்டு இருங்க, வேறு எதுவும் பண்ண வேணாங்கிறார். நெக்ஸ்ட்டு வந்து அதை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க, அடுத்து உங்கள் வேலையில் பாருங்கள். ஸோ அப்படி இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 5 நிமிஷங்கிறது 10 நிமிஷம் ஆக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த தொடக்கம் தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த தொடக்கத்தை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும்.
இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வெளியே அடிக்கடி சாப்பிட்றோம், அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எப்போ சாப்பிட்ணுன்னு நினைப்பு தோணுதோ அவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டில் அப்போ வந்து அதுக்குரிய அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல சேவிங்ஸில் போட்டுறணும். அதை வந்து அந்த எவ்வளோ சேவிங்ஸ் வருதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு அந்த இயரில் வந்து ஒரு டூர் போகிற மாதிரி, ஒரு சுற்றுலா போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டோன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹேபிட்டை வந்து அவர் சொல்கிறார். அடுத்து வந்து ஒரு செயலை செஞ்சு முடித்தோடனே நமக்குள்ளே ஒரு வெகுமதி, ஒரு இது கொடுத்து என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒன்று சொல்கிறாரு. சைக்கலாஜிக்கலாக இது நல்ல விஷயந்தான். ஒரு செயலை செய்யும்போது இல்லாட்டி செஞ்சு முடித்த பிறகு அதோட அடையாளத்தை குறித்து கொள்ளுதல். இப்போ வந்து நான் ஏதோ ஒரு ஒர்க் முடித்தோடனே ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஒரு பக்கம் ஒரு பாக்ஸில் ஒரு பின்னாக இருக்குது, இன்னொரு பாக்ஸில் பக்கத்தில் எம்டியாக இருக்குது. ஸோ ஒரு ஒர்க் முடித்தோடனே ஒரு பின் எடுத்து பக்கத்து பாக்ஸில் போட்டுறது. ஸோ எவ்வளோ முடிச்சிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு இதுவெல்லாம் சின்ன சின்ன ஹேபிட்ஸு. இது வந்து ஒரு டைரியில் குறித்து வச்சுக்கிறது மாதிரி தான். இது குறித்து வச்சுக்கிறது இதெல்லாமே வந்து இந்த ஹேபிட்ஸ் வந்து நமக்கு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோங்கிற ஒரு அடையாளமாக இருக்கும். அதுவே ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும்னு சொல்ல வர்றார். அதுக்கடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு செயலை செஞ்சிட்ருக்கோம், திடீர்னு ஒரு நாள் செய்ய முடியலன்னா அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு நாள் நம்ம வந்து பண்ணணுன்னே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசோர்வு அடைஞ்சு நம்ம விட்டுருவோம். அப்படி இல்லாமல் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்து வந்து இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோம்ல, திரும்ப திரும்ப பண்ணுறது. அந்த திரும்ப திரும்ப பண்ணும்போது இனிஷியலாக வந்து சலிப்பு ஏற்படும். அந்த சலிப்பு ஏற்படுறப்ப நம்ம போர் அடிக்குதுல்ல, அதான் சலிப்பு ஏற்படும்போது அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை வந்து ஏற்றுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும். சலிப்பு ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். நிறைய வேறு ஒர்க்கு, வேறு தாட்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் மீறி அதை பண்ணிகிட்டே இருப்போம், சலிப்பு வரும், அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இனிஷியலாக அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து என்ன சொல்ல வரோம், ஒரு அடையாள இழப்பு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறது தான் முக்கியம். இப்போ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்கிறாரு, அவர் எப்பயுமே மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்க முடியாது. ஒரு ஸ்டேஜில் அதுலேருந்து ரிட்டையர் ஆகணும். இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த டெஸ்டினேஷன்லேருந்து ஒரு ஸ்டேஜில் மாறி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். இப்போ சச்சினே இருந்தாலும் அவர் ஒரு ஸ்டேஜில் ரிட்டையர் ஆகிறார். இப்படி இருக்கும்போது அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிற போது அந்த அடையாளத்துலேருந்து நம்ம வெளியே வந்துட்டாலும் அதில் பண்ணின ப்ராசஸை நம்ம எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஒரு நிறுவன தலைவராக இருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். அதை வந்து அவர் வந்து எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தார்னா அவருக்குன்னு அந்த விளையாட்டு வீரர்லேருந்து வெளியே வந்துட்டாலும் அவர் உடல் கட்டமைப்பு, அவரோட உடற்பயிற்சி, அடுத்து மூவிங் ஆன் அப்படிங்கிற அடுத்தடுத்து போகிறத பற்றி அவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. இப்போ நம்மளோட ஒரு ஒர்க்லேருந்து வெளியே வந்துட்டாலும் எனக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும்ல, நமக்குன்னு ஒரு ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த டெசிக்னேஷனில் இல்லைனாலும் அந்த நம்மளோட ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணிடணும் அப்படிங்கிறார். கடைசியாக என்னன்னா, இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து அதை பற்றி நம்ம சிந்திக்கணுங்கிறதுக்கு முன்னாடியே அது மேலே ஒரு விருப்பத்தை கொண்டு வரணும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுங்கிறது எனக்கு விருப்பம் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரை எனக்கு பிடிச்சமான விஷயம் அதுங்கிறதுனால எல்லாத்துக்கும் பொதுவாக சாப்பிட்றதுங்கிறது ஒரு பிடிச்சமான விஷயம், அதுக்கு விருப்பம் கொண்டு வரதில்லை. இயற்கையாகவே நம்ம விருப்பம் இருக்கும். இப்போ வந்து ஒரு உடற்பயிற்சி செய்தல்ங்கிறப்ப வந்து அதுக்கு வந்து விருப்பம் இல்லைனாலும் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயம் வரும். அப்போ வந்து அதுக்கு வந்து வலுக்கட்டாயமாக போகாமல் அதுக்கு ஒரு விருப்பமான ஒரு உணர்வை கொண்டு வரணும். அதுக்குன்னு இப்போ ஒரு ஷூ வாங்கிக்கோங்க, அதுக்குன்னு ஒரு
டிஷர்ட் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசைகளை உருவாக்கி அந்த உணர்வை தூண்டுதல் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதுதான் இந்த புத்தகத்தோட முடிவு. ஒட்டுமொத்தமாக இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பெரிய கோல், பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசாமல் ஒரு சின்ன சின்ன பழக்கங்கள்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே தான் ஒரு பெரிய விஷயங்களே அடங்கியிருக்கு. இந்த புத்தகம் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணுன்னா கண்டிப்பாக நிறையா சேஞ்சஸை நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.